வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 3 BHK. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார், அப்புறம் சித்தார்த், தேவயானி மேடம், அப்புறம் யோகி பாபு, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும்? ரொம்ப போரிங்காக இருக்குமா, இல்லை ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்குமா, போய் பார்க்கலாமா வேணாமா, வருத்து இல்லையான்றது ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படம் ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். அவர் வந்து 3 BHK வாங்குறது ஒரு கனவாக இருக்கும், ஒரு ஃப்ளாட் வாங்குறது கனவாக இருக்கும். 2007 அந்த மாதிரி காட்டுறாங்க. சரத்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து சரத்குமார் அவர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்து, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், தேவயானி அவங்க ஒய்ஃபாக வராங்க. அவர் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மாத சம்பளம் கம்மி தான். அந்த சம்பளத்தை வச்சு தான் அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தார்த் வந்து ஸ்கூல் பையனாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு படத்தில் கூட சத்யராஜ் வந்து ஹீரோவாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு டைரக்டர் கதை சொல்ல வருவார். இந்த படத்தில் அந்த பிறக்கிற குழந்தையே நீங்கள் தான் சார், அந்த மாதிரி இந்த டைரக்டர் வந்து சொல்லியிருப்பார். இந்த படத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே நீங்கள் தான் சார்னு ஓகே அப்படின்ட்டு இருப்பார் போல இருக்கு. ஓகே, படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக என்ன கதை வரப்போதோ, ஏதோ போய் ஃப்ளாட் வாங்குவாங்க, அதில் ஏதோ மாட்டிப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வரும் போல இருக்கு, யாரோ ஏமாற்றி வித்துருவாங்க போல இருக்கு, சித்தார்த்தில் அந்த மாதிரி தான் சமாளிப்பாரு அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஒரு ஸ்கூல் பையனாக இருக்காரு, ஒரு ஃப்ளாட் வாங்குறோன்னு இருக்காரு. வீடு வாங்க வச்சிருந்த காசை வந்து சித்தார்த்தோட எஜுகேஷனுக்கு வந்து அவர் செலவு பண்ணுறாரு சரத்குமார். அப்புறம் அவங்க வீடு வாங்குறப்ப பிளான் வந்து கனவாகவே போயிடுது. திரும்பவும் வந்து வீடு வாங்குற ஒரு முயற்சியில் சித்தார்த் வந்து காலேஜ்லாம் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போய் நான் வீடு பில்டர்கிட்ட நிற்கும் போது, அது அப்போது நான் சொன்ன ரேட்டு 15 லட்சம், இப்போ ரேட் எல்லாம் ஏறிடுச்சு 25 லட்சம். இப்போ எப்படின்னொடனே திரும்ப அப்படியே அவர் வந்து ஒரு இதுவாகிறாரு. சரி, சித்தார்த் படித்து முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுவார். கேம்பஸ் இன்டர்வியூவில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று லோனு போட்டு போய் அவர் ரிலேட்டிவ் கிட்ட கடன் கேட்பாரு. சித்தார்த் படிச்சு முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரத்த நான் காசு தரேன் அப்படின்வாரு. அவர் கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிட்டு செலக்ட் ஆக மாட்டார். அவர் ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் காட்டுவாங்க. இந்த படத்தில் ஒரு உருப்படியான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தார்த் ஃப்ரெண்டாக ஒருத்தர் காலேஜ் கேரக்டர் நல்ல ஒரு நியூ ஃபேஸாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்த மூஞ்சிகளில் பார்த்தா வெறுப்பாயிடுது. அதனால் ஒரு நல்ல ஒரு நியூ ஃபேஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷம். டேரக்டருக்கு வந்து அது ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இதே மாதிரி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலையும் இல்லை, வேலையும் கிடைக்கல. அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற, அதுவும் ஃபெயில் ஆகுது. அப்படியே அவர் தெரிஞ்ச வேலை, இந்த வேலை, ஏதாவது கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்டே வந்து ரெஃபர் பண்ணுறாரு, திருப்பி வந்து வேலை கிடைக்குது, ஐடியில் வேலை கிடைக்குது. திரும்பவும் வந்து அவர் தங்கச்சிக்கும் வந்து வேலை கிடைச்சிது. அந்த திருப்பி 2 பேரும் சேர்ந்து லோன் போட்டு வீடு வாங்கலான்னு போகிறாங்க. தங்கச்சிக்கு ஒரு சம்மந்தம் வருது. அந்த அந்த காசை வச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. திருப்பி வீடு வாங்குற, ஃப்ளாட் வாங்குற கனவாகவே போயிடுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வீடு வாங்கணும் போது ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த வீடு வந்து கனவாகவே போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸு இதுதான், கடைசியில் அந்த வீடை வாங்கிடுவாங்க. அவ்வளோதான், இதுதான் கதை. பெருசாக கதைன்னு எதுவுமே கிடையாது, ஸ்டோரி வந்து எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ஒரு சரத்குமார் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட வீடு வாங்குற கனவு எப்படி இருக்கும், அந்த போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. சித்தார்த்தும் அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவருக்கும் அது ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாரு. திரும்ப கொரோனா வரும். கொரோனா வந்த பிறகு திரும்ப வந்து சாட்டர்டேவும் கம்பல்சரி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஒர்க் ப்ரெஷர் வரும். அவருக்கு அந்த வேலை செய்ய பிடிக்கல. இப்போ அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாமா? எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. ப்ரைவேட் ஜாப்க்கு வந்து எதுவுமே செக்யூரிட்டி கிடையாது. ஒரு 10 வருஷம் ஒருத்தன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னா, இவனுக்கு கொடுக்குற சம்பளம் ஒரு ஃப்ரெஷர் கொடுத்துட்டு போகலாம், இவனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு சொல்லி அவனை வேலையை விட்டு நடப்பான். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இந்த மாதிரியான நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்தையே தான் வந்து படமாக காமிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம லைஃப்பில் அல்லோல் பட்டு, அடிப்பட்டு, லோல் பட்டு இந்த மாதிரி இருக்கும். அதையே நீ படத்தை காமிச்சா அதை வந்து நான் பார்த்துட்டு அழுணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் போனீங்கன்னா நீங்கள் சென்டிமெண்ட் ஃபீல் பண்ணணும், இந்த மாதிரி வந்து தேம்பி உட்காந்து பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா இந்த படம் பார்க்கலாம். மற்றபடி எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக இருக்கணும், ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், படத்தில் நல்ல காமெடி இருக்கணும், சூப்பராக சாங் இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் போனீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்துக்கு போயிடாதீங்க. ஜுராசிக் பார்க் படம் வந்திருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு போயிடுங்க. இந்த படம் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படத்தில் கதை கிடையாது. நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு நார்மல் ஒரு காமன் மேனில் எல்லாரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் படமாக எடுத்து வச்சுருக்காரு. ஓகே, மற்றபடி இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.